நான் என்னென்னமோ ஓப்பன் பண்ணேன். பானிபூரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன், சொப்பன சுந்தரின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய சொப்பன சுந்தரிங்கிறது வார்த்தையாக தான் இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பன சுந்தரி கார் டிசைனில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே அதை பார்க்குறப்ப அது காரா இல்லை அது டைட்டிலானே ஒரு கன்ஃபியூசிங்கில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணி பானிபூரி வந்து அந்த பானிபூரியை வந்து லோகோவாக வச்சு நிறையலாம் பண்ணோம். அப்புறமா ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறமேட்டு நிறையா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு டெக்னிக்கலாக இல்லை, மென்டலி நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இன்சிடெண்ட்னால ஒரு இடத்த விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒரு இடங்கிறது வந்து ஒரு வெற்றிடம், அதை நான் தான் போய் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பி எப்படி நான் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற டைமில் தான் ஆட்டோவில் ஏறி போயிட்டேன். ஆனால் பர்டிகுலராக அந்த ஆட்டோக்கும் பைசா கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம நேரம்னு பார்த்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மீடியமில் இருக்கிறப்போ ஒருத்தர் பார்த்து அதை ரசிச்சிருக்காரு. நீங்கள் நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வேறு சேனல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்மளால் சிரித்து பேச முடியாது. என்ன தான் பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாலோ இல்லை புதுசாக இருந்தாலோ பேச முடியாதுல்ல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் என்னை பார்க்குறாரு, என்னடா டிவியில் நல்லா கலகலன்னு பேசினேன், இப்போ நீ பாட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அவர் ரொம்ப ஆறுதலாக பேசினார். லைஃப்னாவே இப்படி தான், எல்லாருமே நம்ம கூடலாம் வரமாட்டாங்க, இன்றைக்கி நானே உன்னை இறக்கி விட்டு நான் போயிடுவேன், அந்த மாதிரிலாம் நல்லா பேசினார். அவர் பேசினது இதுதான் பேசினாருங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மைண்டில் இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அப்போ இறங்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு இறங்கினேன். ஊர்லேருந்து புதுசாக வந்து காலை சுற்றி கீழே வச்சு இறங்குவாங்கள்ல பஸ் ஸ்டாண்டில், அந்த ஃபீலோடு நான் இறங்குறப்ப ஓகே நம்ம எதாவது ஒன்று பண்ணிட முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் கொடுத்தது அந்த ஆட்டோக்காரன்னா தான். ஏன்னா என்றைக்காக இருந்தாலுமே நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு அது என்னன்னு சொல்லும்போது நான் அவரை பற்றி பேச முடியும்ல, அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் ஆட்டோ லோகோ. அப்போ ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் ஆக்சுவலாக அந்த ஆட்டோவை வச்சு நான் ஒரு ஷோவே நான் பண்ணுறேன். அதுக்கு வரைக்கும் நடுவில் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்ரீராம் வந்து சோதனைகள்னு பண்ணுவான், கோபி சுதாகர் பிரதர்ஸ்லாம் வந்து பரிதாபங்கள்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கலாட்டான்னு வச்சுப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதில் ஆட்டோக்காரன் கலாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டோக்காரர் கலாட்டாங்கலாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லை. பண்ணால் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான். எனக்கும் படம்லாம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவு. அப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு படமே வந்து ஆட்டோ வச்சு தான் பண்ணுங்கிற மாதிரி எல்லாமே ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. அது நம்ம தான் பண்ணோங்கிறத நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குது. நமக்கான இடம் இன்னும் கிடைக்கலங்கிறனால கிடைச்ச இடத்துல அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆட்டோவை ஷார்ட் சீரீஸில் ஸ்டார்ட் பண்ணுவோமேன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியிலலாம் ஆட்டோ ஒருத்தர் மெக்கானிக் இருக்கார். அவரை பார்க்க இன்னைக்கு டெய்லி ஒரு 4 பேர் ஆட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவர் சரி பண்ணி வைக்கிறது எப்படின்னா அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் சரி பண்ணி வைப்பாப்பில். அது வரைக்கும் ஆட்டோ நம்ம கையில் தான். அதனால தான் அந்த ஆட்டோ நகர்த்த முடியாது. நிற்கிற ஆட்டோவில் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒரு பேசஞ்சர் வராங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க, இந்த மாதிரி வச்சே கண்டென்ட் பண்ணி நகர்த்தாத ஒரு ஆட்டோ வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்ட வச்சு